ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஒரே ஒரு சிக்கன் ஃபுல் லெக் இருந்தால் போதும். ஹோட்டல் ஸ்டைலில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம யூஸ் பண்ணல, உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். சிக்கன் லெக் ரோஸ்ட்டு நம்ம வீட்லேயே செய்யலாம். மசாலா நான் சொல்லக்கூடிய ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்காக ஒரு ஃபுல் லெக் எடுத்திருக்கேன். இது ஒரு 300லேருந்து 350 கிராம் இருந்தது. இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு, இதை நல்லா கத்தி வச்சு நல்லா ஆழமாக நம்ம கீறி எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை இடத்துல நல்லா ஜூஸ் உள்ளே இறங்குன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கீறி விட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போதும், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி தான், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அதிகம் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும், எலுமிச்சம்பழ சாறு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேணாம். இந்த தயிரோடு சேர்த்து நல்லா பிசைகிறப்ப அதுவே போதுமான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அந்த சிக்கன் லெக் இருக்குல்ல, அதை கீறி விட்டுருக்கோம்ல, அதுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் அது மேலே நல்லா தடவி விட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 2 மணி நேரம் இல்லை, ஓவர் நைட் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் மினிமம் 2 ஹவர்ஸாவது இருக்கணும். மேக்ஸிமம் 1 நைட்டு வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி மசாலா பிரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நாளைக்கு காலையில் நம்ம பொரிச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய்க்குள்ளே இதை பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து அந்த நம்ம மசாலா பிரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் லெக்கை எடுத்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 பக்கம் மாற்றி பிரட்டி விடணும். இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். இந்த கலர் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சுல்ல, இப்போ நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம ஃபுல்லாக அப்பப்போ பிரட்டி விட்டுட்டே இருக்கும்போது தான் 2 சைடு ஈவனாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ அதை சுற்றிலும் அந்த ஆயில் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்குதுல்ல, இந்த ஆயிலெலாம் எடுத்து அந்த கேப்பாக இருக்கும்ல, நம்ம கீறி விட்டுருக்கோம், அந்த கேப்புக்குள்ளே இந்த மசாலாவோட அந்த ஆயிலோடு உள்ளே எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா அப்பப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நம்ம குக்கர்லாம் வைக்கல. இதை நல்லா இந்த தவாவில் போட்டு பிரட்டும் போது அப்படியே மசாலா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த சிக்கன் பீஸ் வந்துடுதுல்ல, இப்போ நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே இன்னும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது பாருங்கள், வெளியில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்ப ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மசாலா ரேஷியோட கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.